விழாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அகில் சாருக்கு எங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்பொழுது சிவகுமார் சார் அவர்களையும் அகில் சார் ஃபேமிலி அண்ட் ஜெகன் சார் ஃபேமிலி அனைவரையும் குத்துவிளக்கு ஏற்ற மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருமங்கலம் காவல் நிலைய லேண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர். எனக்கு ரீசெண்டாக தான் நம்ம ஃப்ரெண்டு செல்வம் வழியாக அகிலாக தெரியும். நம்ம ஸ்டேஷனில் மீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்கிறத கேள்விப்பட்டேன். அவரோட இன்ட்ரெஸ்ட், அவரோட மோட்டிவேஷன் ரொம்ப எத்தனையோ இடங்களில் நிறைய தவறுகள் செய்கிற உலகத்தில் எப்படி ஒரு ப்ரொமோட்டிவ் திங்கிங், ஒரு மோட்டிவேஷனாக ஒரு தொழிலை முன்னெடுத்து அதை வச்சு 4 பேருக்கு வேலை தரதை ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு விதத்தை நான் முன்னரே பாராட்டுறாங்க. இன்னும் இதே போல் நிறைய கிளைகள், நிறைய பிரான்ச்சஸ் அவர் சார்பில், அவர் சார்ந்த அந்த குடும்பங்கள் சார்பிலையும் இதே மாதிரி வரணும். அந்த மாதிரி வரும்போது அது மாதிரி சிறப்பு விழாக்கள்லையும் நாங்கள் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் கலந்து கொள்வோம். எங்களுக்கு ஒரு தகவல் கொடுங்க. மற்றபடி நாங்கள் எங்கள் மனப்பூர்வமாக இந்த மாதிரி நிகழ்வு நாங்கள் வரது மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறோம். இருந்தாலும் அவரோட வளர்ச்சிக்கும் இந்த மாதிரி தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் எல்லாரோட ஒத்துழைப்போட அவர் தொழில் சிறக்க இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தோட்டம் பூந்தோட்டமாகாது, பூக்கள் இல்லா தோட்டம் பூந்தோட்டமாகாது. அதே போல் பூக்களாக இப்பூந்தோட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு இன்று 50 பட்டாம்பூச்சிகளாக அவரது உழைப்பு உருவெடுத்துள்ளது. 50வது கிளை என்று சொல்வதை விட இது தங்க விழா என்றுதான் சொல்ல வேண்டும். இருக்கு. அடுத்து வைர விழாவிற்கு நாங்கள் விளையிட்டேன். தான் மட்டும் வளராமல் அட வாங்கடா வளராம் என்று எல்லாரையும் வளரவித்த கௌரவத்துக்குரியவர் எங்கள் அன்பாயிட்டார். நண்பராகவும் பண்பு மிக்கவராகவும் இத்தனை சிறப்புக்குரிய எங்கள் அன்பு அண்ணனான அகில் சாரை இந்த மந்தா வெட்டுவோம் 50வது கிளையில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம் மந்தாவட்டம் ஃபேமிலி. ஸோ இந்த டே எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். இந்த ஃபேமிலியில் இப்போ இவ்வளோ பேர் இருக்கும். ஸோ 2020 நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் இவ்வளோ பேர் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். இந்த நன்றி எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ 50 பிரான்ச் இருக்கு. 50 இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக 500 ஆகணும். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேல்யூபிள் கஸ்டமர்ஸ், நம்மளோட இன்டீரியர் டீம், மார்க்கெட்டிங் டீம், ப்ராஜெக்ட் டீம், நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். 2 இயர்ஸ்ல நீங்க 50 பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ அத பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆக்சுவல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது 2020 ஜனவரி 27 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 50+ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இது எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டு பற்றி எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாமல் ஃபர்ஸ்ட் நான் என்ன நம்பினேன், இந்த பிஸ்னஸை நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லி இன்னைக்கு நம்ம எவ்வளோ டீம் ஒர்க்காக எல்லாம் சேர்ந்து இந்த அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 50 அவுட்லெட்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ என்னோட உழைப்பு மட்டும் எல்லாமே ஒரு டீம் ஒர்க், எல்லா டீம் மெம்பர்ஸ்லேருந்து ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ 50 கிளைகள் ஓபன் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் யாரு சார்?
எல்லாமே நம்ம புரிஞ்ச ஃப்ரான்ச்சைஸ் பண்ணது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு இது இருக்கும். சப்போர்ட்டர் யார் சார்? இவ்வளோ நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க கூட சப்போர்ட்டரா யார் இருக்காங்க இன்னும்? சப்போர்ட்டர் மாதிரி சொல்றேன்னா ஒருத்தவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட்டர் தான். ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னரும் ஒரு டீம் மெம்பரும் ஒரு ப்ராஜெக்ட் டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தான் இது. சப்போர்ட் ஒரு ஆளால முடியாது. ஸோ இந்த அளவுக்கு வளைச்சிருக்கா எல்லாரோட சப்போர்ட் தான். ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க, இனிமே உங்களோட கனவு என்ன? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க? ஆக்சுவல் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த 50 அவுட்லெட்ஸ் என்ன பற்றிக்கு இது வந்து 2 இயர்ஸ்ல எல்லாமே சொல்றது 2 இயர்ஸ் வந்து இம்பாசிபிள். அது இது இவ்வளோ அவுட்லெட் போகும்போது பெரிய விஷயம். எனக்கு பொறுத்தவரைக்கும் இது வேணா நான் மைனஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வச்சிருந்த டார்கெட் வேற. எதனாலனா ஒரு அகாடமி பி ஃப்ரேங்க், ஏன்னா சின்ன சின்ன மைனஸ் இருந்தது. ஓகேவா? அந்த மைனஸை சரி பண்ணுறது இந்த அகாடமி இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருக்கு. பட் இதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீடு தான் இருக்கும். இன்னும் நிறைய பேர் உருவாக்கணும், நிறைய பேர் வேலையை இருக்க கொடுக்கணும். அது மட்டும் தான் எங்கள் முடியும். உங்களோட ஃபேமிலி யாராவது கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஃபேமிலி பத்தி ஒரு கொஞ்சம் பேசுங்க. ஃபேமிலி மீன்ஸ் எனக்கு எல்லாமே விவி ஃபேமிலி தான். எல்லாமே ஒரு குடும்பம். தேங்க்யூ சார். பிரசாந்த் சார் மேடிக்கலைக்கும். இந்த 15th பேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணா அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அகாடமியில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்சஸ்லேருந்து அட்வான்ஸ் கோர்சஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ்டர் டிப்ளமா அது இல்லாமல் அட்வான்ஸாக இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டடான மேக்கப் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பண்ண போகிறோம். இதுதான் இந்த 15th பிரான்ச்சோடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போகிறோம். சரிங்களா? அகில் சார் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்க போறோம். நிலைமைக்கு ஆனது சார் நானும் ஒரு எம்ப்ளாயர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சாரை ஒரு 10 நிமிஷம் பேசினது தான் இவ்வளோ பெரிய மாற்றமே லைஃப்ல. அது அவர்கிட்ட நான் 100 டைம் சொல்லிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினேன் சாருக்கிட்ட. ஐடியா இல்லை, இந்த பிஸ்னஸ் பண்ற ஐடியா எனக்கு. சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன் சார். ஒரே ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. அந்த 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் இப்போ 3 மாசம் கழிச்சு நானும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெல்டா போயிருக்கு. நல்லா சக்சஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் ஒரு 4 வருஷமா இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங்ல பேசிட்டு இருந்து. ஸோ இவனோட வளர்ச்சியை நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி இங்கே நான் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு காமிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் காமிச்சிருக்கான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அதே பிரச்சனை தான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி இப்போ பண்ணி காமிச்சா நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ விஷ் ஹாப்பி பர்த்டே. இந்த 50ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது நம்ம பிளான் பண்ணபடி 100, 150 அப்படின்றது நம்ம உபயோக பண்ணணும். எல் யூசுப் ராஜா, ராமநாதபுரம் கீழக்கரை பிரான்ச் ஓனர். என் மாப்பிள்ளை அகில். அதாவது இவருடைய க்ரோத்துக்கு மிக முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன் இவருடைய ஹார்ட் ஒர்க் தான். ஒவ்வொரு நாளுமே அந்த தூக்கம், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாப்புல. பட் அது ஒரு பார்ட் தானே தவிர அவருடைய ஹார்ட் ஒர்க்குன்னு வரும்போது அதெல்லாம் எதையுமே மைண்டில் வைக்க மாட்டாப்புல. ஓட்டம் தான். அவருடைய மைண்ட்ல என்ன தோணுதோ அந்த பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணணுமோ அதுக்காக என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்டு வரைக்கும் போவாப்புல. தூக்கம், அலைச்சல் எதையுமே கேர் பண்ண மாட்டாப்புல. ஒர்க் அவருக்கு முடியணும், அதுக்காக என்ன வேணா செய்வாப்புல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் அண்ட் ப்ராப்பர் மைண்ட் செட்டு. நம்ம மைண்ட்ல ஒன்று செட் பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதனால அதை வந்து ப்ராப்பராக முடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன். ஸோ அதுதான் இவருடைய க்ரோத்துக்கு மிக முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாப்புல. அண்ட் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே. அண்ட் என்னோட ஒரு ஸ்மால் கிஃப்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்கீலை சொல்லுவேன். அக்கீல் வந்து பாசிட்டிவ்னஸ் ரொம்ப அதிகம். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கும் நிறைய நெகட்டிவ் வரும். அது எல்லாமே வந்து நம்மளையும் கூட சேர்த்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதுனால தான் நான் இது எல்லாம் ரீச் ஆகிருக்குது. அந்த 50 வரதுக்கும் மெயினாக தான் காரணம். நீங்கள் எல்லாரும் அதெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பயப்படாதீங்க, கூட இருப்பாப்புல ஹெல்ப் பண்ணுவாப்புல. அதே மாதிரி 50 வந்து கூடி சீக்கிரம் 100 ரீச் ஆகணும். இது நம்ம முன்னாடியே பேசிக்கிது ஒரு நாள். அதை சர்வீஸ் சொன்னப்ப நாங்கள் ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். அதாவது
அதே மாதிரி போயிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என் பேர் ராம்தாஸ். நான் 26வது கிளை ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் பிரான்ச்சோட ஓனர். நான் ஃபஸ்ட்டு அகில் சாரை மீட் பண்ணதே யூடியூப்பில் தான். வெறும் ஒரு நிமிஷம் தான் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன் ஃபோனில். அடுத்த மறுநாளே வந்து நான் ஒரு பிரான்ச்சோட ஓனராக மாறிட்டேன். அதுக்கு அவர் வந்து என்னை வந்து மீட் பண்ணது ஒரு காரணம். அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபைனான்ஸாகவும் சரி, நிறையா ஒரு அப்பா இல்லாத குறைய அவர் தீர்த்ததான் நான் ரொம்ப நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பேச வரமாட்டேன் நான் சொன்னேன். அவர் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது இங்கே எல்லாருமே சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வேறு யாருக்குமே ஓனராக ஆகணும்னா அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா போதும், அவர் உங்களை ஒரு ஓனராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய தருவாருன்றதை நீங்கள் இது பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வம். நான் வந்து கரீம்பாய் அப்புறம் அகில் அண்ணன் உங்களை முதல்ல இந்த பிராண்ட் ஆரம்பிக்கும் பிகினிங்லேயே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு சொன்னார். அதெல்லாம் வந்து பெருசாகவே நான் அதை எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது இல்லாமல் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காப்புல. எப்படின்னா பொறுமை, அது எல்லாருக்குமே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொறுமை அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்து எனக்கு வந்து இப்போது அடுத்த பிரான்ச் ஓப்பனிங்க்கு அவர் தான் இப்போது நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே பார்லர் வச்சிருந்து கோவிடில் அஃபெக்ட் ஆகிட்டு தான் கொடுத்தது. ஸோ இப்போ வந்து அடுத்த பிரான்ச் எனக்கு மதுரை வாயில் கிட்ட இருக்கிற நெற்குன்றம்ல பார்த்துருக்கோம். ஸோ அட்வான்ஸும் பண்ணியாச்சு. இந்த மந்த்து ஓப்பனிங் இருக்குது. நான் இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாத விஷயங்கள். அது இல்லாமல் நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட சதீஷ் அண்ணன் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். திரும்ப இதே தான் பேசுகிறோம். இதுக்காக வந்து 50வது பிரான்ச்சுக்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் ப்ளஸ் வந்து அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். கிஷான் பார்த்தீங்கன்னாக்கா அவரு பாஸுக்கு பாஸு, ஜெகருக்கு ஜெகத், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படிதான் அவர் பார்த்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற பிரான்சைஸ் ஓனர் யார்? டார்ச்சர்னு கிடையாது, அவங்க நியாயத்தை அவங்க கேட்குறாங்க. கேட்டீங்களா? அதான் உண்மை. நான் தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு. பட் மற்றபடி அவங்க டார்ச்சர்லாம் பண்ணது கிடையாதுங்க.